சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சித்தர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உலக எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பல நோய்கள் ஒரு காலத்தில் உலகம் தொற்று நோய்களினாலே அச்சுறுத்தப்பட்டன. காலரா, பிளேக், பெரியம்மை என்று பல நோய்கள், ஏன் இளம்பிள்ளை பாதம் கூட சேர்த்து சொல்லலாம். இவைகள் எல்லாம் கிருமிகளினாலே தொற்றி வருகிற நோய்கள். இந்த தொற்று நோய்கள் கொள்ளை நோய்களாக, நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்தபோது காலரா வந்து விட்டால் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லோரும் இறந்து போவார்கள். அவர்கள் எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு கிராமத்திலே பாதி எண்ணிக்கை குறைந்து போய்விடும். அவ்வளவு மோசமாக நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது அந்த காலராவினுடைய ஊழி பேதி, காலராவினுடைய கொடுமை அவ்வளவு மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது. அதே மாதிரி பிளேக், இப்பெல்லாம் பிளேகுன்னா பசங்களுக்கு என்னென்னே தெரியாது. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தபோது வீட்டு உச்சியிலேருந்து ஒரு எலி கீழே விழுந்து இறந்து போச்சுன்னா ஊரே காலி பண்ணிட்டு கொல்லையில் போய் குடிச்சு போட்டுக்கிட்டு எல்லாம் அங்கே தங்கிடுவாங்க. யாருமே ஊரில் இருக்க மாட்டாங்க. பிளேக் வந்துட்டா மரணம் தான், துப்பாக்கியில் சுட்ட மாதிரி எல்லாம் செத்து போக வேண்டியதுதான் என்று இருந்தது. அப்படி கொடுமையான கொள்ளை நோய்கள் கொன்று குவித்து கொண்டிருந்ததற்கு ஒரு விடிவு தந்தது மேற்கத்திய மருத்துவம். நோய் தடுப்பு ஊசிகள் என்று ஒன்றை கண்டுபிடித்த காலத்திலிருந்து இன்னைக்கு காலரா எங்கே போச்சு, பெரியம்மை எங்கே போச்சு, பிளேக் எங்கே போச்சு என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஒரு விடிவு கண்ட ஒரு மருத்துவம், மேலை நாட்டு மருத்துவம். அதை மதிக்கிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் மக்கள் மனதில் ஒரு தவறான அபிப்பிராயம் பதிக்கப்பட்டு விட்டது. எல்லா நோய்களுக்கும் ஒரே மருத்துவம் மேற்கத்திய மருத்துவம் தான் என்று. அது சாத்தியமில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன உடம்பு சரியில்லைனாலும் உடனே ஒரு மேற்கத்திய டாக்டர் போய் பார்க்க வேணும். அவர் சொல்லுவார், இந்த நோய்க்கு மருந்தே இல்லைங்க டாக்டர், எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும். அவர் சொல்லிட்டார் மருந்தே இல்லைன்னு, ரொம்ப நாணயமாக கௌரவமாக வெளிப்படையாக சொல்லிட்டார். இதுக்கு மருந்தே இல்லைம்மா. இல்லைங்க டாக்டர், நீங்க இப்படி சொல்லிட்டா எப்படி, நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்லி அவர்களை வேண்டிக் கொண்டிருப்பார். அப்படி பல நோய்கள் தீற்று முழுமையாக மண்ணிலே இருந்து அகற்றப்பட்டு மானுடம் காக்கப்பட்டிருந்தாலும் அண்மை காலத்தில் வருகிற கடந்த 40 ஆண்டுகளுக்குள்ளாக வருகிற நோய்கள் வாழ்வியல் நோய்கள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இருதய நோய், உடல் பருமன் நோய். ஏன்னா நோயின்னு சொல்கிறேன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடல் பருமனை நோயாக கிளாசிஃபை பண்ணிடுச்சு. ஸோ உடல் பருமன் நோய், புற்றுநோய், இந்த 5 நோய்களும் வாழ்வியல் சார்ந்த நோய்கள். இந்த 5 நோய்களும் இன்றைக்கு பெரும்பாலான மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சர்க்கரை நோய்னா அது ஒரு 45-50 வயதுக்கு மேலே தான் அதை பற்றி பேசுவார்கள். சர்க்கரை நோயாளின்னா அது ரொம்ப ரகசியமாக, அவருக்கு சர்க்கரையா அப்படின்னு ரொம்ப சொல்றதே ஒரு மாதிரி சொல்லுவான். அது பணக்காரர்களுக்கு, உடல் உழைப்பற்று இருக்கிற பெரும் செல்வந்தர்களுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு நோய் என்று சர்க்கரை நோய் கருதப்பட்டது. இன்னைக்கு வயல்ல வேலை செய்கிறவருக்கும் சர்க்கரை நோய்ங்கிறான், வீட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் சர்க்கரை நோய்ங்கிறான். சர்க்கரை நோய் பாரம்பரிய நோயின்னு ஒன்று சொல்லுகிறார். பாரம்பரிய நோயா இருந்தா அந்த பரம்பரையில் இருக்கணும் தானே வரணும். பரம்பரையில் தாத்தா பாட்டிக்கு இல்லை, ஆனால் இவனுக்கு வருது. அது எப்படி வருது? அப்போ அது பரம்பரை நோய் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் நோய். இந்த வாழ்வியலை சரி செய்து கொண்டால் அந்த நோயில இருந்து வெளியில வந்து விடலாம். இது மக்களுக்கு புரியறதில்லை, சொன்ன கேட்கறது இல்லை. அதே மாதிரி இரத்த அழுத்த நோய். இரத்த அழுத்தம் ஏன் வருது? இரத்த அழுத்தம் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சத்து இரத்த குழாய்களில் படிந்து ஆர்டெரோஸ்க்ளரோசிஸ் என்ற இரத்த குழாய்களுடைய தடிமனாவதனால, குருதியின் கொள்ளளவு குறைந்து போவதனால இரத்த அழுத்தம் வருகிறது. இரத்த அழுத்த நோய், அந்த இரத்த அழுத்த நோயினாலே ஏற்படுகிற விளைவு சிறுநீரக செயலிழப்பு. இரத்த அழுத்த நோயினுடைய
தாக்கத்தினாலே வருகிற இருதய நோய், ஹார்ட் அட்டாக், இவைகளெல்லாம் பெருகிக் கொண்டே போகின்றன. அதே போல உடல் பருமன், எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருப்பது உடல் பருமன். குழந்தைகளை இனிப்புகளை நிறைய கொடுத்து, சாக்லேட்டை கொடுத்து, கேக்கு கொடுத்து, ஸ்வீட்டை கொடுத்து அவர்களை இளம் வயதிலேயே சர்க்கரை நோய்க்கும் உடல் பருமன் நோய்க்கும் தள்ளி விடுகிறோம் நாம். அப்புறம் இன்றைக்கு அசைவ உணவு சாப்பிடுவது ஒரு என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்று இருந்தது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற போது அசைவ உணவை ஒரு வருடத்திலே ஒரு நாள் 2 நாள் கிடைப்பதே கஷ்டம். மாதத்திலே ஒரு நாள் மிக செல்வந்தர்கள் சாப்பிடுவார்கள், மற்றவர்கள் கிடைக்காது. இப்ப அசைவ உணவே இல்லாத நாள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அசைவ உணவை அங்காடியிலும் வீட்டிலும் மிக சரளமாக புழங்க துவங்கி விட்டார்கள். இதனுடைய விளைவு என்ன? கொழுப்பு அதிகமாகிறது. கொழுப்பு அதிகமானால் குருதி அழுத்த நோய் வருகிறது. அழுத்த நோய் வந்தால் இருதய நோய் வருது. சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாகிறோம். அதுபோல இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் புற்றுநோய். புற்றுநோயை குணமாக்கி விட்டோம் என்று சில மருத்துவங்கள் விளம்பரங்கள் செய்கின்றன. புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டால் அறவே குணமாக்க முடியும் என்று சில மருத்துவங்கள் விளம்பரம் செய்கின்றன. அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் அந்த அங்கே கொடுக்கப்படுகிற தெரப்பியினால சில ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியவில்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் குணமாக்கிட்டோம் என்று கிளைம் பண்ணுகிறார்கள். ஆனால் மாற்று மருத்துவ முறைகள் மறைக்கப்படுகின்றன என்பது உண்மை. நான் புற்றுநோயை குணமாக்க முடியும், புற்றுநோயை குணமாக்குற மருந்துகள் இருக்கிறது என்று நான் இங்கு பேசவில்லை. நான் பேச வருவது புற்றுநோய்க்கு நவீன மருத்துவம் ஒன்றேதான் பரிகாரம் என்று ஒரு விளம்பரமும் ஒரு பரவலான நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் மாற்று மருத்துவத்திலும் அதற்கு உரிய பரிகாரங்கள் இருக்கின்றன. எப்படி? சென்ற ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் பால்ராஜ் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தினுடைய பெயர் புற்றுநோயை பற்றி இனி பயம் வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் தி டைட்டில். என்ன? புற்றுநோய் என்று சொன்ன உடனே நாம் செத்து போகிறோம், சாவ போகிறோம் சீக்கிரம் என்ற பயம் அவனை விரைந்து கொள்ளுகிறது. பயம்தான் அங்கு மிகப்பெரிய நோய். என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. ஏன்னா இவனே மனசுக்குள்ள என்ன முடிவு பண்ணிட்டான்? சாவ போறோன்னு முடிவு பண்ணிட்டான். தான் உயிரோடு இருப்போம் என்று நினைத்தால் தானே எந்த மருந்து இவனுக்கு உயிரை நிலைக்க செய்வதற்கு உதவும். இவனே செத்து போயிடும் நினைச்சிட்டா எந்த மருந்து இவனுக்கு உயிர் வாழ வைக்கும்? அப்படி ஒரு பயம். புற்றுநோய் வந்து விட்டால் ஒன்று சர்ஜரி, அறுவை சிகிச்சை மூலமாக அதை அகற்றுவது. ஒரு பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்து விட்டு அது ஒரு இடத்தில் மட்டும் இருக்கிறதா, வேறு இடத்துக்கு பரவி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்றால் அதை அறவே அகற்றி விடுவது. அகற்றிவிட்டு அதனுடைய வேறு எங்கேனும் பரவி இருக்குமே ஆனால் என்ன செய்வது என்று கீமோ கொடுப்பது. இது ஒரு புரோட்டோகால் மாதிரி ஆகிவிட்டது. அல்லது ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் ரேடியேஷன் கொடுப்பது என்பது இன்றைக்கு மேற்கத்திய மருத்துவத்தில் பின்பற்றப்படுகிற முறைகள். ஆனால் உலகெங்கும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சியினுடைய முடிவுகளாக 1000 ஆராய்ச்சி கட்டுரைகளை, 1000க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை மேற்கோளாக காட்டி டாக்டர் பால்ராஜ் அவர்கள் புற்றுநோய் பற்றி இனி பயம் வேண்டாம் என்ற நூலை வெளியிட்டார். வெளியிட்டவர் யார்? பேசிக்கலி ஹி இஸ் an animal scientist. அவர் ஒரு விலங்கியல் படித்து விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்று பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக IFS ஆக தேர்வு பெற்று ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக, ஸ்னேக் பார்க் ஆஃபீஸராக, டேம்கால் ஆஃபீஸராக, ஒரு IFS ஆஃபீஸராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற அவருக்கு புற்றுநோய் என்று அறிவிக்கப்படுகிறது 13 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது அவருக்கு புற்றுநோயை பற்றிய மருத்துவ முறைகளை பற்றி ஏதும் தெரியாது. அவர் புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். உடனே அவருக்கு இருந்தது கோலான் கேன்சர். அவரை அறுவை சிகிச்சை மூலமாக அந்த புற்று செல்களை அகற்றி விடுகிறார்கள். அகற்றிவிட்டு கீமோ கொடுக்க வேண்டும் என்று கீமோ கொடுக்கிறார்கள். அவர் புத்தகத்தில் அவர் அனுபவத்தை, அவர் எழுதியதை நான் சொல்லுகிறேன். கீமோ கொடுக்கிறார்கள். கீமோ 2 சிட்டிங்லேயே அவர் தளர்ந்து உடல் நாசமாகி போய்விடுகிறது. அப்பொழுதுதான் அவர் புற்றுநோயை பற்றி, கீமோவை பற்றிய நூல்களை படிக்கிறார்.
அப்படி படித்த போது அவர் அறிய வந்தது, கீமோ கொடுப்பதனால் ஆயுள் ஒரு 5 ஆண்டுகளுக்குத்தான் நீட்டிக்கும். இந்த கீமோ கொடுப்பதனாலே நல்ல செல்களும் ஃபைப்ரோபிளாஸ்டுகளாக மாறி அந்த ஃபைப்ரோபிளாஸ்டுகள் புற்றுநோய் செல்களாக மாறிவிடுகின்றன என்றும், கீமோ கொடுப்பதனாலே ஓரிடத்திலே இருக்கிற புற்றுநோய் செல்கள் வேறு இடத்திற்கு பேர்ந்து சென்று உடல் முழுவதும் மெட்டாசிஸ் என்கின்ற மல்டிபிள் மெட்டாசிஸை விரைந்து உருவாக்குகின்றன என்ற ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சி வெளியீடுகளையும் அவர் வெளிக்கொண்டு வருகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கீமோ கொடுக்குறோம், கீமோ கொடுத்துட்டா சரியா போச்சுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் போட்டிருக்கிற மேற்கோள்கள், ஆய்வு கட்டுரைகள், மேலை நாட்டவர்கள் செய்த ஆய்வு கட்டுரைகள், புற்றுநோய்களுக்கு கீமோ கொடுக்கிற போது அது புற்றுநோய் செல்களை மட்டுமல்லாது மற்ற செல்களையும் அழிக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கிருந்து பேர்ந்து சென்று வேறு இடங்களில் மல்டிபிள் மெட்டாசிஸை உருவாக்குவதற்கு ஃபைப்ரோபிளாஸ்ட் என்கிற செல்களை உருவாக்குகிறது என்றெல்லாம் அவர் புத்தகத்தில் அந்த ஆராய்ச்சியில் கொண்டு வந்து படைக்கிறார். அப்படி படைக்கிற போது அவர் சொல்லுகிறார், என்னை நான் எப்படி குணமாக்கி கொண்டேன். 2 கீமோ கொடுத்ததுக்கு அப்புறம் கீமோவை நிறுத்திட்டார். யார் பயமுறுத்தியும் அவர் அஞ்சவில்லை. என்னை நான் மாற்று மருத்துவ முறைகளினால் சரி செய்து கொள்வேன் என்ற நம்பிக்கை என்கின்ற தைரியம். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபெய்த், நம்பிக்கை. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாம் இன்றைக்கு இரவு ஒரு 2 மணிக்கு ஊருக்கு புறப்படுவதற்கு ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அலாரம் வச்சிருப்போம் நாம 1 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லி. ஆனால் என்ன ஆகும், 12 மணிக்கே வீழ்ச்சிப்போம். அல்லது 1 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீழ்ச்சிப்போம். அது எப்படி? அதான் பயாலஜிக்கல் கிளாக். நம் மனம் என்ன நினைக்கிறதோ அதை நம் உடல் பின்பற்றும். இதை இந்த ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதே போலதான் எல்லாத்துக்கும். தனக்கு இருக்கிற நோய் குணமாக்கி விடுவார் இந்த மருத்துவர். தன்னால் அதை குணமாக்கி கொள்ள முடியும் அல்லது நான் குணமாகி விடுவேன் என்ற நம்பிக்கை நோயாளிக்கு இல்லை என்றால் எந்த மருந்து அவரை குணமாக்கும்? அப்ப அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அதை தான் அவர் எழுதுறார். ஸ்ட்ரெஸ் இஸ் த பேசிக் காஸ் ஃபார் கேன்சர். மன அழுத்தம், கார்டிசோல்ஸ் உடம்பிலே உருவாவது, அதனுடைய காரணமாக உடம்பில் இருக்கிற அழுத்தங்கள், அந்த அழுத்தம் தான் புற்றுநோய்க்கு முதல் காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடல, அவர் ஆய்வு மேற்கோள்களை வரிசையாக கொடுக்கிறார் இந்த புத்தகத்தில். அவர் என்ன சொல்லுகிறார், நான் என்னுடைய புற்றுநோயிலிருந்து எப்படி விடுபட்டேன், என்னென்னவற்றை எடுத்துக்கொண்டேன், அதோட மட்டும் நிக்கல, அவர் தான் உண்டதை அப்படியே உலகுக்கு கொடுக்கிறார். நான் பெற்ற இன்பம் பெருக, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இந்த திருமூலன் சொன்னதை போல ஒரு திருமூலராக தான் அவரை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்ததை என்னோடு வைத்துக் கொள்வேன் என்று இல்லாமல் எல்லோருக்கும் சொல்லுகிற மனோபாவம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நோய் வந்துட்டா நம்ம ஆளுங்க பெரிய அறிவாளிங்க, எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, அது பெரிய இராணுவ ரகசியம். அவர் ஒரு முறை சொன்னார், அவரோடு பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் ஒரு இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு கேட்கிறார், அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. இதையே அவங்க சொல்லலை, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. மறைப்பதனால என்ன நடக்கிறது, அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது என்ற உண்மை கூட அவருக்கு தெரிய வராமல் போகிறது. இப்போ புற்றுநோய் அப்படி மறைக்கப்பட வேண்டிய நோய் அல்ல என்பதை அவர் உணர்ந்ததால் தான் அவர் என்ன பண்றாரு, நான் இன்னென்னதை கையாண்டேன், இன்னென்னதை பயன்படுத்தினேன், அதனால் நான் நலம் பெற்றேன். எதிலெதிலெல்லாம் புற்றுநோயை குணமாக்குகிற ஆற்றல் உள்ள சத்துக்கள் இருக்கின்றன பட்டியலிடுறார். உலகம் முழுக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஆராய்ச்சிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். என்னென்ன ஆராய்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிறார், மாற்று மருந்துகள், மாற்று வேதியியல் பொருள்கள், மாற்று உணவுப் பொருள்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த ஜிஞ்சர் இருக்குது பாருங்க, இஞ்சியில இருக்கிற ஜிஞ்சிபெரால் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அதை எப்படி கையாள வேண்டும், எவ்வளவு கையாள வேண்டும் அவர் புத்தகத்தில் குறிப்பிடுறார். பழங்கள், என்னென்ன பழங்களிலே அந்த ஆற்றல் இருக்கிறது. பூண்டுல ஆலிசின் என்கின்ற சத்து மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் எப்படி புற்றுநோயை மேற்கொண்டு பரவாமல், வளராமல்
தடுத்து அந்த புற்றுநோயை எப்படி குணமாக்குவதற்கு உடல்ல இருக்கிற செல்களுக்கு உதவுகிறது. நம்ம உடம்புல ஒரு மெக்கானிசம் சொல்வார், அப்போப்டோசிஸ் என்ற ஒரு மெக்கானிசம் சொல்லுவார். புற்றுநோய் என்பது என்ன? ராங் காப்பீடு செல்ஸ், தே ப்ராலிஃபரேட். ராங் காப்பீடு செல்ஸ் என்ன? நம்ம உடல்ல எப்போ பார்த்தாலும் செல்கள் பிளப்படைந்து பிரிந்து புது புது செல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படி உருவாக்குற செல்கள் அதே வகையை சார்ந்த செல்களாக இருக்கும். அந்த செல்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்போ மூக்கில் இருக்கிற ஒரு செல் பிரிந்து அது பெருகிறது என்றால் அது மூக்கு செல்லாக மட்டும்தான் மாறுமோ தவிர அது நாக்கு செல்லாக மாறாது. அது அந்த செல் எதுவோ அந்த செல்லாக மாறுவதோடு இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி அளவு எவ்வளோ இருக்குதோ அதோட நின்றுடும். இப்போ கையில் வேலை பார்க்குறோம், நிறைய தசைகள் சேதமடைகின்றன, அது எரிக்கப்படுகின்றன, அது புதுப்பிக்கப்படுகிறது. அந்த புதுப்பிக்கிற செல்கள் கையில் இருக்கிற தசை செல்களாக தான் வரும். அது குறிப்பிட்ட அளவு வந்த உடனே அது பெருக்கமடையாமல் நின்று கொள்ளும், அதை கட்டுப்படுத்தி விடும். அப்படி கட்டுப்படுத்துகிற மெக்கானிசம் உடம்புல எப்படி இருக்குன்னா அது நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக் கேரக்டர். அப்புறம் ஒரு செல்லு காப்பி எடுக்கிற போது ஒரு தவறான காப்பி உண்டாச்சுனாக்கா சுற்றி இருக்கிற செல்கள் சேர்ந்து கொண்டு அந்த தவறான காப்பியை அழிச்சிடும். அப்போப்டோசிஸ் பேர் அதுக்கு. எழுதுறாரு, இந்த மெக்கானிசம் எல்லாம் நம்முடைய உடலிலே இருக்கிறது. நம்முடைய உடலில் உருவான ஒரு தவறான செல்லை வளரவிடாமல் தடுப்பதற்குரிய முறையை நம்முடைய உடலுக்கு நாம் சேர்க்க வேண்டும். யூ ஹேவ் டு ப்ரொவைட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு யுவர் பாடி டு ஃபைட் தி கேன்சர் செல்ஸ். பிரஷ் எழுதுவார், கேன்சர் செல் இஸ் எ மேட் செல். இட் டிவைட்ஸ் அண்ட் டெவலப்ஸ் when and where it should not. எங்கு பெருக்கமடையக்கூடாதோ எங்கு வளரக்கூடாதோ அங்கு அது வளர்கிறது. இட்ஸ் அன் அன்ஆர்கனைஸ்டு மாஸ். செல்லு தான் வேகமாக வளர்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டாக வரல. கையில் இருந்து அது கை போல வளர்ந்தா ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு கட்டி போல வளருகிறது. ஆனால் அங்கே செல் மைட்டாசிஸ் நடக்கிறது, செல் பெருக்கமடைகிறது. அப்போ அந்த பெருக்கமடைகிற செல்கள் ஒரு புற்று நோயாக மாறுகின்றனவே. அந்த புற்றுநோய் செல்களை பெருக்கமடையாமல் ஓரிடத்திலே உருவானது வேறு இடத்துக்கு போகாமல். இல்லை, வேடிக்கை என்னன்னா, ஆஸ்மான்னு ஒரு நோய்னா அது நுரையீரல் மண்டலத்தில் தான் வரும், சுவாச மண்டலத்தில். இது வேறு மண்டலத்தில் வராது. சிறுநீரக கல்லுன்னா அது சிறுநீரகத்தில் தான் வரும், இது வேறு மண்டலத்தில் சிறுநீரக கல் வராது. இழைப்பு நோய்னா இழைப்பு நோய் நுரையீரலில் வருது, சிறுநீரக கல் சிறுநீரகத்தில் வருது, கேட்ராக்ட் கண்ணில் வருது, டான்சில் தொண்டையில் வருது. அது உடம்புலெல்லாம் பரவுறது இல்லையே எவ்வளவு நாள் இருந்தாலும். புற்றுநோய் ஒரு இடத்தில் வந்துவிட்டால் அது என்ன செய்கிறது? அங்கிருந்து மற்ற செல்களையும் புற்று செல்களாக மாற்றுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புற்றுநோய் என்பது ஒரு உறுப்பு சார்ந்த நோய் அல்ல, ஒட்டுமொத்த உடல் சார்ந்த நோய். இப்போ ஒட்டுமொத்த உடல் சார்ந்த நோய்னா என்ன? ஒட்டுமொத்த உடலின் எதிர்ப்பு சக்தி வீழ்ச்சி. அதான் அங்க இருக்கிற விஷயம். ஒட்டுமொத்த உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கினால் தானே புற்றுநோய் செல்களை அது அகற்றிவிடும். இதுதான் என்டையர் கான்செப்ட். மாற்று மருத்துவ முறைகளில் மறைக்கப்படுவது இதுதான். மாற்று மருத்துவம் புரிந்து கொண்டது புற்றுநோய் என்பது ஒரு தொற்று நோய் அல்ல, புற்றுநோய் என்பது ஒரு உறுப்பு சார்ந்த நோய் அல்ல. அந்த உறுப்பில் அங்கிருந்து பல உறுப்புகளுக்கு பரவுகிற நோய். இது சித்தர்களுக்கு தெரிந்திருந்ததா? சித்த மருத்துவத்தில் அது பற்றிய குறிப்பு இருக்கிறதா? சித்த மருத்துவத்தில் குறிப்புகள் இருக்கின்றன. அதற்குரிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆண் குறியில் வருகிற புற்றை லிங்க புற்று என்றும், பெண் குறியில் வருகிற புற்றை யோனி புற்று என்றும், வாயில் வருகிற புற்றை தாழ் புற்று என்றும், புற்றுநோய்களை எல்லாம் பிரித்து அந்தந்த உறுப்புகளில் வருகிற புற்றுநோய்களுக்கு அதற்குரிய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆசன புற்று, யோனி புற்று, தாழ் புற்று என்று புற்றுநோய்களை கண்டு அறிந்திருக்கிறார்கள் சித்தர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். என்னுடைய பாட்டனார் ராஜமாணிக்கம், அவருக்கு ராஜப்பிளவை என்கின்ற ஒரு நோய் வந்துவிட்டது. ராஜப்பிளவை கார்பங்கிள் என்கிற ராஜப்பிளவை ஒரு வகையான புற்றுநோய் வகையை சார்ந்தது. ராஜப்பிளவை வந்த அவரை சாமிக்கண்ணு என்று ஒரு நாசுதர், அவர் மருத்துவர், பண்டிதர், நல்லா இப்ப சின்னவனா இருக்கேன், எப்படி குணப்படுத்தினார்கள்? முழுக்க சாராயத்தை கொடுத்து விட்டு 4-5 பேர் கால்களை கைகளையும் பிடித்து கொண்டு
அவர் அறுவை சிகிச்சை செய்து முழுமையாக அந்த கார்பன்கள் கட்டி அகற்றிவிட்டு சேலை மண் நாம் பண்ணியிருக்க பாருங்க டயஃபு, இந்த டயஃபு என்கின்ற அந்த மருந்து பண்ணியிருக்க இல்லையா, இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு என்று உருவாக்கப்பட்ட மருந்து, அந்த டயஃபு களிம்பை அவர் எப்போ இந்த தாத்தா காலத்தில் சேலையிலே செய்து அதை முதுகிலே அந்த புண்ணிலே வைத்து அதை ஆற்றி 92 வயது வரைக்கும் இருந்தார். அவருக்கு புற்றுநோயோ அல்லது அந்த கார்பன்கள் திரும்ப மீண்டும் வளரவில்லை. சித்த மருத்துவம் தந்த ஆயுள் அவருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் 1974 புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டார். ஏன்? ஸ்மோக்கிங், சுருட்டு, பீடி அல்லது சிகரெட் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் சார்மினார் ஸ்மோக்கர். சார்மினார் சிகரெட்டு தான் அப்பெல்லாம் இந்த சிசர்ட்ஸு இந்த பாஷிங் ஷோலாம் இருந்தபோது சார்மினார் தான் பெரிய சிகரெட். சார்மினார் தவிர வேற சிகரெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்கள் தகப்பனார் என்ன பண்ணுவார்? சீ என்று தூக்கி எறிவார். எல்லாம் சிகரெட்டை பாக்கெட்டாக வாங்குவாங்கல்ல, என்னுடைய தகப்பனார் அந்த சிகரெட்டு கிடைக்கட்டா என்ன பண்ணுறதுன்னு பண்டிலாக வாங்குவார். கையிலே சிகரெட் துண்டு இருக்கும், போய்த்து கொண்டே இருப்பார். அது தீர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கொளுத்தி அடுத்த பீஸ் போயிடும். அப்போது விழித்து கொண்டிருக்கிற நேரம் முழுதும் சிகரெட்டை புகைத்து கொண்டிருப்பார். இந்த மேலே ரொம்ப பாசமாக ஆசையாக வந்து கட்டி பிடிப்பார். நாத்தமாக நாரை நாங்கள் ஓடி போயிடுவோம். பாருங்க, அதனுடைய விளைவு என்ன? 1974 தன்னுடைய 50வது 51வது வயதில் அவருக்கு தாழ் புற்று வந்து விட்டு என்ன பண்ணுவார்? இந்த சேர்மன் அருகே சில நேரத்தில் டிமாண்ட் வந்துடும். அது கிடைக்கலன்னா சுருட்டு புகையிலை வாங்கிட்டு வந்து சுருட்டு பிடிச்சு அதுதான் பிடிப்பார். இந்த மற்றதெல்லாம் காரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புகையிலே அவர் என்ன பண்ணுவார்? இங்கிருந்து ஆளை மெனக்கிட்டு பவானிக்கு அனுப்புவார். பவானியிலிருந்து ஒரு புகையிலையை வாங்கி வர சொல்லி அந்த புகையிலையில் தான் போதிய காரம் இருக்கிறது என்று சொல்லி அதில் சிகரெட்டு பிடிப்பார். பாருங்களேன், என்னுடைய விளைவு தன்னுடைய 50வது வயதிலே புற்றுநோய் அவருக்கு வந்து விட்டது. என்ன ஆண்டு? 1973. புற்றுநோய் வந்து விட்ட உடனே அவரை அழைத்து கொண்டு வந்து இங்கே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்தேன். அப்போ நான் பிஹெச்டி பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லை, அப்போ நான் பேராசிரியராக கண்டர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நண்பர் டாக்டர் ஜவஹர் அவர்கள் அவர் என்னுடைய தகப்பனாரை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் என்ன பண்ணார்? என்ன, அங்கிருந்து அந்த மருத்துவமனையில் தன்னுடைய பெட்டில் இருந்து எழுந்து இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் அப்படி போய் பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு அதிர்ச்சி. இவ்வளவு விகாரமான தோற்றத்தோடு வாழ வேண்டுமா என்று யாருக்கும் சொல்லாத கிளம்பி ஓடி வந்துடுறார். எனக்கு செய்தி வருகிறது, உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ காணும்னு சொல்லி. எனக்கு தெரியும் இவர் தப்பிச்சு வீட்டுக்கு தான் வந்திருப்பார். வீட்டுக்கு போய் பார்க்குற நெல் போர் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். நெல் போர் மேலே மேலே உட்காந்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன், என்னப்பா அப்படி பண்ணிட்டேன், வாங்க போகலான்னு. நான் வரமாட்டேன். அப்படி ஒரு மருத்துவம், அப்படி ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வாழ வேண்டுமா? அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு அழைத்து கொண்டு சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்றேன். சிஎம்சி மருத்துவமனையில் சேர்த்த போது அப்பொழுது 41 நாள் அவருக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாரு. ஏன்னா அப்போல்லாம் கீமோதெரப்பி கிடையாது, ரேடியேஷன் தான். ரேடியேஷன் கொடுத்தாரு. வாயிலிருந்த பல்லெல்லாம் பிடுங்கி எடுத்து விட்டார்கள். பிறகு இந்த ரேடியேஷன் கொடுத்து விட்டு 41 நாள் கழித்து அவரிடத்துல டாக்டர் சொல்லியிருக்கிறார், அதுதான் கொடுமை. நான் அப்பொழுது கல்லூரியில் இருக்கிறேன். என் தகப்பனாரிடத்துலேருந்து வேலூர்லேருந்து ஃபோன் வருகிறது, நீ உடனே புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். நான் புறப்பட்டு வந்தால் என் தந்தை அழுது நான் முதல்ல பார்த்தது அன்றுதான். பெரிய டாக்டர் சொல்லிட்டா நான் 30 நாளில் செத்து போயிடுவேனா, இந்த 30 நாளைக்குள்ள பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். எப்படி? பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். அந்த தீவிரம், அந்த வேகத்தை காட்டுறார். யார் சொன்னது நீங்கள் செத்து போயிடுவீங்க? டாக்டர் தான் சொன்னார். நான் போனேன் நேராக டாக்டர் சைமன், ஆங்காலஜிஸ்ட், அவர்கிட்ட போனேன். டாக்டர், you told my dad that he is going to die within 30 days. Yes, that is a prognosis. The patient should know everything. அப்படிங்கிறார். இல்லை டாக்டர், நோயாளி இடத்துல செத்து போயிடுவோன்னு சொன்னால் அந்த செய்தியை அவங்கள கொண்டுடும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள், அவங்க மனைவி கிட்ட சொல்லுங்கள், மற்ற பிள்ளை இடத்துல சொல்லுங்கள். நோயாளி இடத்தில் பிழைத்து கொள்வாய் என்கின்ற தைரியத்தை கொடுக்காமல் இறந்து போவாய் என்று சொல்வது முறையல்ல என்று சொன்னேன். சொன்னோம், நோ நோ நோ, தட் இஸ் அவர் புரோட்டோகால்.
தி பேஷண்ட் ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் ஹிஸ் ஹெல்த். அதனால நான் சொன்னேன் என் தகப்பனார் 20 வருஷம் உயிரோடு இருப்பார், உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். கதை போல இருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. வீட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கினி பிக் ஃபார் கேன்சர் தெரப்பி. அவருக்கு உரிய மருந்துகளை எல்லாம் செய்துவிட்டு அதை எடுத்துக்கொள்ளுகிற முறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அப்பா மருந்து சாப்பிடுங்க. அவர் ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரு, என்னைக்கு சாப்பிடலாம். 6 மாதம் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நன்றாக இருக்கிற டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடுவாருன்னு சொன்னவர். ஒருவேளை மருந்து கொடுத்திருந்தா செத்து போயிருப்பாரு என்னமோ தெரியல. 6 மாதம் கழித்து என்ன ஆயிற்று, இந்த தாளில இருந்த புற்று இந்த சைடில் பெரிய ஓட்டையாகி பெரிய புண்ணாகிவிட்டு அது விழுங்குகிற போது அந்த உணவு பாதையினுடைய அசைவை வெளியிலிருந்து பார்க்க முடியும். அவ்வளவு மோசம். அப்பொழுது மருந்தை எடுக்க ஆரம்பித்தார். நான் சொன்னபடி சாப்பிட்டார். 6 மாதத்தில் அந்த புண்ணு முழுமையாக ஆறி எங்கே இருந்ததுன்னு தெரியாம ஒரு கோடு மாதிரி வந்து மறைஞ்சு போச்சு. முழுமையாக தொண்டையில் இருந்து அந்த புண் மறைந்து போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேர ஆரம்பித்தது. உடல் எடை கூடியது. ஆரோக்கியத்துக்கு திரும்பி விட்டார். வயலுக்கு சென்று வேலைகளை பார்க்க துவங்கி விட்டார். எல்லாவற்றையும் எந்த கவலையும் விட்டு விட்டார். பொண்ணாப்டாலும் ஆப்பிடனாலும் 30 நாள்ல கல்யாணம் இருப்பார், அதையும் மறந்துட்டார். என்ன தனக்கு நல்லா போச்சுன்னு சொல்லி 9.5 ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருக்கிறார். புற்றுநோய் எங்கு போனது என்று தெரியவில்லை. சித்தர்கள் தந்த மருத்துவம். புற்றுநோய்க்கு மருந்து இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அப்படி சொல்லுகிற அதிகாரத்தை எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தரவில்லை. ஆனால் என்னுடைய தந்தைக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. முழுமையாக குணம் பெற்றார். 9.5 ஆண்டுகள் ஆன பின்னால் அவருக்கு அசைவம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. மருந்து செய்து கொடுக்கிறேன், சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். இந்த 10வது ஆண்டிலே திரும்ப ஒரு கட்டி வந்தது. பிறகு நான் மருந்தினுடைய அளவை கூட்டுகிறேன், அது கொஞ்சம் கட்டுப்படுகிறது, திரும்ப வருகிறது. இப்படியே மருந்துக்கும் அவருக்கும் போராட்டம். என்னுடைய அம்மா சொன்னாங்க, அப்பா அவர் 1 வருஷமா மருந்து சாப்பிடல. கேட்டாக்க நான் மருந்து சாப்பிடல நீ சொல்லக்கூடாதுன்னு என்னை வாயை கட்டுப்படுத்திட்டாரு. நான் நல்லா போயிட்டேன், எனக்கு அவன் வீணா செலவு பண்ணி மருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். நான் நல்லா போயிட்டேங்கிறத அவனுக்கு காட்ட போறேன். இப்படியா சொல்லுவார்? மருந்து சாப்பிடாது விட்டு விட்டார். இதுக்கு இடையில என்ன ஆயிடுத்து, 2 ஆண்டுகள் கழித்து என்னுடைய தகப்பனாரை வெள்ளூருக்கு டாக்டர் சைமன் இடத்துல அழைத்து கொண்டு சென்றேன். தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அழைத்து கொண்டு சென்ற போது மிஸ்டர் கோவிந்தராஜ் என்னுடைய தகப்பனாரை டாக்டர் சைமனாலே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நான் சென்று விளக்கினேன். ஐ எம் டாக்டர் அன்பு கணபதி. மை டேட் மிஸ்டர் கோவிந்தராஜ் வாஸ் ட்ரீட்டட் ஹியர் ஃபார் கேன்சர். யூ செட் ஹி வில் பி டெட் இன் 30 days. தட் இஸ் 2 years since you made that comment. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நோ 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 கேன்சர் cannot be cured. If you have made a medicine to cure him, you are worth for a Nobel Prize. நான் சொன்னேன், என்ன நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்க சொல்லி உங்களை கேட்கவில்லை. நான் ஒரு நோயாளி இடத்தில் இறந்து போய் விடுவாய் என்ற செய்தியை சொல்லாதீர்கள். நீங்க சொன்ன போது என் தகப்பனார் என்ன வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நான் உணர்கிறேன். அவ்வளவு வேதனைப்பட்டுதான் என் தகப்பனை அழுது பார்த்ததில்லை, அன்றைக்கு அழுதார். இன்றைக்கு சாப்பிட்டு விட்டு 2 ஆண்டிலே எடை 5 கிலோ எடை கூடியிருக்கிறார். எந்த அடையாளம் இல்லாமல் நன்றாக இருக்கிறார். நான் குணமாக்கி விட்டேன் என்று சொல்லவில்லை. அவர் 30 நாளில் சாகவில்லை. 2 ஆண்டு உயிரோடு இருக்கிறார் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆக நான் நோயாளி இடத்தில் இறந்து விடுவார் என்று சொல்லாதீர்கள் என்று அவரிடத்துல சொன்னேன். அவர் கேட்கல. அவர் பேசுறதே பேசிட்டு இருந்தார். பிறகு எனக்கும் கோபம் வந்து விட்டு நான் சொன்னேன், ஐ வில் bring him to you after 10 years. If you are alive, you can see him என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். துரதிர்ஷ்டவசமாக 10 ஆண்டு முடிவதற்குள்ள அவர் இறந்து விட்டார். நோய் முற்றி கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் 10 ஆண்டு காலம் புற்றுநோயின் அறிகுறி இல்லாமல் வயலில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு சந்தைக்கு போவார், மாடு வாங்கிட்டு வருவார், வீட்டு வயல் வேலைகளை எல்லாம் பார்ப்பார். எந்த அடையாளம் இல்லாமல் நன்றாக உணவை சாப்பிட்டு கொண்டு ஆரோக்கியமாக இருந்தார். நல்ல உறக்கம், நல்ல தெம்பான உடல். அவ்வளவும் கொடுத்தது எது? சித்தர்கள் தந்த ஆரோக்கியமான மருத்துவம். 2 செய்திகளை இங்கு நான் குறிப்பிட வேண்டும். பாவூர் புதூர் என்ற ஒரு ஊரில் இருந்து
சுந்தரி என்ற ஒரு பெண்மணி மதுரையிலே ஒரு மிக பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் கேஸ்ட்ரிக் கேன்சர் என்று டயக்னோஸ் பண்ணப்பட்டு இந்த பயாப்சி ரிசல்ட்டோட என்னை வந்து பார்த்து சித்தர்கள் தந்திருக்கிற மருந்துகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு மருத்துவமனையில் என்ன சொன்னார்கள், அதிகபட்சம் 60 நாட்கள் உயிரோடு இருப்பா, அறுவை சிகிச்சை செய்தாலும் 2 மாசத்துல இறந்து போய்விடுவாள், அவளை காப்பாற்ற முடியாது, உடலில் பரவிவிட்டது என்று சொல்லப்பட்ட சுந்தரி இன்றைக்கு வண்டி தள்ளி கொண்டு காய்கறி விற்று கொண்டு கோயம்புத்தூரில் ஆரோக்கியமாக இருக்கிறார். 13வது ஆண்டாக 2 முறை பரிசோதித்து பார்த்து விட்டோம். எந்த புற்றுநோயின் அடையாளமும் அவளிடத்தில் இல்லை. என்னுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவின் போது அவர்கள் வந்து இந்த கருத்தை சொல்லி பேசினார்கள். அப்படி புற்றுநோய்க்கு சித்தர்கள் மாற்று மருந்துகளை கண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனோடு உணவு முக்கியம், உணவு கட்டுப்பாடு முக்கியம், அதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் முக்கியம். இந்த மருந்தை தவறாமல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருப்பது மிக அவசியமாகும். அதுபோல ஒருவர் வந்தார், 5 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னிடத்திலே புற்றுநோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டாராம். நன்றாக இருக்கிற, எனக்கு ஒன்றும் இல்லையா என்று சொல்லி 5 ஆண்டுகள் கழித்து வந்து என்கிட்ட சொல்றார். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து சொல்றார், 5 ஆண்டுகளுக்கு முன்னே நான் மருத்துவம் எடுத்துக்கொண்டேன், இன்றைக்கு எனக்கு புற்றுநோயினுடைய அடையாளமே இல்லை என்று சொல்லுகிறார். நாராயணன் என்ற ஒருவர் காஞ்சிபுரத்தில், நிறைய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காஞ்சிபுரத்தில் இருந்து ரெக்டல் கேன்சர், ஏற்கனவே சர்ஜரி செய்யப்பட்டவர், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று வந்தவர் 9 ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார், ஆரோக்கியமாக இருந்தார். இப்படி சித்தர்கள் தந்திருக்கிற மருந்துகளுடைய மூலம் அடிப்படை என்னவென்றால் எப்படி கண்டுபிடித்தார்கள். இப்போ பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல 1940ஆம் ஆண்டிலே ஒரு கட்டுரை வெளியானது. செமிகார்பஸ் அனகார்டியம் என்று ஒரு தாவரம், அதற்கு சேரான்கொட்டை என்று மருத்துவ பெயர். அதாவது மார்க்கிங் நட். அந்த காலத்திலாம் மண்ணான் துணி துவைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு கொடுப்பார். அந்த துணிக்கு அடையாளம் போடுவதற்கு அந்த சேராங்கொட்டையில் ஒரு ஊசியை சுருவி அதை புள்ளி வைப்பார்கள். அந்த துணி கிழிகிற வரைக்கும் அந்த கலர் போகாது, ஃபாஸ்ட் டை. அந்த கொட்டைக்கு பேர் தான் சேராங்கொட்டை. இந்த சேராங்கொட்டையில இருந்து ஒரு மருந்தை உருவாக்கி பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல அந்த சேராங்கொட்டையிலிருந்து பிரித்து எடுத்த அனகார்சின் என்ற ஒரு வேதியியல் பொருளை மருந்தாக பயன்படுத்தினார். குறிப்பாக தொண்டையிலே வளர்கிற கேன்சர், சார்கோமா டைப் ஆஃப் கேன்சர், ஸ்லோ க்ரோயிங் கேன்சருக்கு அந்த இடத்தில் ஊசி மூலமாக அதை செலுத்தினால் 1 மாதத்திற்குள் இந்த தொண்டையில் இருக்கிற புற்று மறைந்து போகிறது என்று கண்டுபிடித்தார். ஆனால் என்ன கொடுமை என்றால், அந்த புற்றுநோய் தொண்டையில் சரியாகிறது, ஆனால் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவர் விரைவில் இறந்து போகிறார். அதனாலே அந்த ரிசர்ச் கண்டினியூ பண்ணாமல் போய்விட்டது. சித்தர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சேராங்கொட்டையை அப்படியே பயன்படுத்தவில்லை. சேராங்கொட்டையை எருமை சாணியில் ஊற வைத்து முளை கட்டி, அது முளைத்து வருகிற போது அதனுடைய மூக்கு பகுதியை நறுக்கி எறிந்து விட்டு அதை நன்றாக கிளவுஸ் போட்டுக்கொண்டு கழுவி எடுத்து, அந்த காலத்தில் சித்தர்கள் கிளவுஸ் போட்டுக்கிட்டான்னு கேட்கக்கூடாது, இப்போ செய்கிற முறையை சொல்லுகிறேன், அதை கழுவி சுத்தம் செய்து அதை உலர்த்தி அதை எடுத்து சேமித்து வைத்து கொண்டு அதை என்ன செய்கிறோம், நெய்யிலே போட்டு வேக வைக்கிறோம். நெய்யிலே போட்ட உடனே அது உள்ளே போய்விடும். நெய்யிலே போட்டு அது வேக 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 அந்த சேராங்கொட்டையில் இருக்கிற சத்து கசிந்து நெய்க்குள் வர வர இந்த சேராங்கொட்டை மிதந்து வேலை வரும். அப்போ நிறுத்திவிடும். அப்போ நிறுத்திட்டு அந்த சேராங்கொட்டை எடுத்து போட்டுடும். அப்போது சேராங்கொட்டையிலிருந்து கசிந்து அந்த நெய்க்குள்ளே வந்திருக்கிற சத்து மட்டும்தான் புற்றுநோயை குணமாக்குகிற மருந்து என்று சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு பொருள் எண்ணெயில் கரையும், தண்ணீரில் கரையும், வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள். பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றோம் வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள். சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள், சேராங்கொட்டையை நெய்யில் வைத்து காய்ச்சினால் அதில் இருக்கிற எண்ணெயில் கரையும் சத்து, நெய்யில் கரையும் சத்து கசிந்து அந்த நெய்க்குள் வந்து விடுகிறது. ஆனால் அதில் தண்ணீரில் கரையும் சத்து நெய்க்குள் வராது. தண்ணீரில் கரையும் சத்து இஸ் நியூரோடாக்சிக், நெய்யில் கரையும் சத்து இஸ் ஆன்டி கேன்சரஸ். எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஆஸ் எ ரிசர்ச்சர், ஆஸ் எ சயின்டிஸ்ட், நவ் அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ இந்த சேராங்கொட்டைக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்துகிற குணமாக்குகிற ஆற்றல் இருக்கிறது.
அப்போ ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் இப்போ என்ன வருகிறது? சேரான் கொட்டை இஸ் இம்யூனோ மாடுலேட்டரி, நோய் எதிர்ப்பாற்றலை வளர்க்கிற தன்மை உடையது. இப்ப கண்டுபிடிக்கிறார்கள். சித்தர்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கண்டுபிடித்தார்கள். இப்படி புற்றுநோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிற போது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புற்றுநோய்க்கு சித்தர்கள் மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி நலம் பெற வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. அடுத்தது, புற்றுநோயை குணமாக்க முடியுமா? அதை எளிதிலே கண்டுபிடிப்பது எப்படி? நாங்கள் என்ன பண்ணுகிறோம், புற்றுநோயாளிகளுக்கு மருந்து, சித்த மருந்துகளை கொடுக்கிற போது ஒரே ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, இப்போ உங்கள் எடை என்னன்னு பாருங்க. 1 மாசத்துல உங்கள் எடை குறையவில்லை என்றாலும், அந்த 1 கிலோ எடை கூடினாலும் கவலைப்படாமல் போய் இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடுங்கன்னு சொல்லிடுவேன். எடை குறைந்தால் புற்று அவருக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. சிம்பிள் கிளினிக்கல் டயக்னோசிஸ். இப்படி சித்தர்கள் உருவாக்கி இருக்கிற மருந்துகள். இன்னொன்னு சொல்றேனே, ஐயா ஜட்ஜ் பலராம் ஐயா அவர்கள் புற்றுநோய் மருத்துவமனை என்றே ஒரு மருத்துவமனை வைத்து நடத்தினார்கள். சித்த மருந்துகளை மட்டும் கையாண்டு, அதில் ரசகந்தி மெழுகை பிரதானமாக கையாண்டு, ஐயா பலராம் ஐயா அவர்கள் சித்த புற்றுநோய் மருத்துவமனை வைத்து நடத்தியது மக்களுக்கு தெரியாதா? அன்றைக்கெல்லாம் இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இல்லை. ஆகையினாலே அவர் அதை வைத்து நடத்த முடிந்தது. நான் கூட அவரிடத்துல பேசி இருக்கிறேன். என்னுடைய நண்பர் டாக்டர் ராமலிங்கம், இஸ் அன் ஆங்காலஜிஸ்ட். அவர் ஒரு ஜுவாலஜிஸ்ட். ஆனால் அவர் புற்றுநோயில் ஆராய்ச்சி செய்து நிறைய புத்தகங்களை, இப்பொழுது 5வது புத்தகத்தை புற்றுநோயிலே படைத்திருக்கிறார். அவரும் நேச்சுரல் ரெமெடிஸ் ஃபார் கேன்சர். அப்போ எத்தனை மூலப்பொருள்கள் இருக்கின்றன, எத்தனை மூலிகைகள் இருக்கின்றன, அத்தனை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உலகுக்கு சொல்லுவதுதான் தன்னுடைய குறிக்கோள் என்று வாழ்பவர்கள் டாக்டர் ராமலிங்கம், டாக்டர் பால்ராஜ். அவருடைய கண்டுபிடிப்பிலே இருக்கிற உண்மை ஆஸ் எ சயின்டிஸ்ட் என்னால் பாராட்ட முடிகிறது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையினால் புற்றுநோய்க்கு நல்ல உணவு முறை, அதிலே குர்குமினுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, லைகோபியனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, ஆந்தோசைனினுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, ரெஸ்வெட்ரலாலுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, ஆலிசனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, ஜிஞ்சிபராலுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. இப்படி ஏராளமான உணவுப் பொருள்கள் புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுக்க வல்லவைகளாகும், புற்றுநோய் செல்களை வீழ்த்துகிற வல்லமை பெற்றவைகளாகவும் இருக்கின்றன. அவைகளையும் பயன்படுத்துவோம். என்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டேன், நான் பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்க கீமோ எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க, ரேடியேஷன் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டுங்க, சர்ஜரி பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கொள்ளுங்கள். அதனோடு கூட சேர்த்து சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி உங்களை வாழ வைக்கும். அத்தோடு கூட முக்கியமான செய்தி, நீங்கள் கீமோ எடுக்கிற போது வருகிற சைடு எஃபெக்ட்கள், ஹீமோகுளோபின் லாஸ், முடி உதிர்தல், உடல் முழுக்க இழைத்து போதல், உடல் முழுக்க வலி வேதனைப்படுதல், இவைகளிலிருந்தெல்லாம் உங்களை குறைத்து, இவைகளிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்கிற சக்தி நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்கிறது. ஆகையினால் நான் விரும்புவதும் சொல்லுவதும், இதிலிருந்து சொல்ல வருவதும் ஒரு கருத்து தான். இன்டகிரேட்டட் தெரப்பி இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் கில்லர் டிசீசஸ். அது டயபிட்டிஸாக இருக்கட்டும், அது பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், கார்டியாலஜி சம்பந்தமான இருதய நோயாக இருக்கட்டும், ஒபேசிட்டியாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், எந்த நோய்க்கும் ஒரு நோய் பரிகாரமாக இல்லை. இன்டகிரேஷன் ஆஃப் நேட்டிவ் சிஸ்டம் அண்ட் வெஸ்டர்ன் சிஸ்டம் வில் கிவ் எ கம்ப்ளீட் ரெமெடி, எ டோட்டல் ரிகவரி ஃப்ரம் த சஃபரன்ஸ். அப்போ நம்ம நோக்கம் என்ன இருக்கணும்? ஆனால் அன்பு மருத்துவமனையினுடைய நோக்கமே அதுதான். அலோபதி அண்ட் சித்தா ஒர்க் டுகெதர். எங்களுக்குள்ள ஈகோ கிடையாது, எங்களுக்குள்ள நீ பெரியவன் நான் பெரியவன்கிற கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் கோல் இஸ் டு ட்ரீட் த பேஷண்ட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட், எய்தர் கியூர் த டிசீஸ் ஆர் எக்ஸ்டெண்ட் த லைஃப் வித்வுட் சஃபரிங். புற்றுநோயில் உடம்பு பூரா வலிக்கும். நோய் வந்த இடத்துல கடுமையான வலி, வேதனை, வார்த்தையினால சொல்ல முடியாது. அந்த வேதனையும் வலியும் இல்லாமல் அவரை அனுப்பி வைக்கிற மருந்துகள் சித்த மருத்துவத்திலே இருக்கின்றன. அப்போ இதுவரையில் நான் பேசியதனுடைய சாரம், ஐ டோன்ட் கிளைம் தட் சித்தா சிஸ்டம் கேன் கியூர் கேன்சர்.
பட் தேர் ஆர் கேசஸ் கியூர்டு பை சித்தா மெடிசின்ஸ். அதான் நான் சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் டாக்டர் பால்ராஜ், டாக்டர் அன்பு கணபதி, டாக்டர் தில்லை வள்ளல், டாக்டர் செல்வகம்பீர், மைசெல்ஃப், நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புற்றுநோய்க்கு ஒரு இன்டகிரேட்டட் மருத்துவ மனையை, இன்டகிரேட்டட் மருத்துவ வாய்ப்பை தருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க வாழ்கிற மக்களுக்கு அது வழிகாட்டும். விரைவில் சித்த மருத்துவம், சித்தர்கள் புகழும் உலகம் முழுக்க நிலைநாட்டப்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.